நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். சிலவங்க மெத்த படித்த மேதாவிகளாக இருப்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. ஆனால் காய்ச்சல் வந்து தலைவலி வந்தோ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடக்காது. முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது நிறத்தில் கிடையாது, கலரில் கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும், நல்லா சிரிச்சுக்கிட்டு ஒரு பிரகாசமாக இருக்கணும், நம்ம ஒரு பொலியோட இருக்கணும். இந்த கலையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பிரகாசமாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பு தான் அழகு. பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முயல் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அணில் அழகுன்னு சொல்லுவாங்க, குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காரணம் என்னென்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்காது, சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும், துளி 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 அங்கங்கே ஓட்டிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு வைப்ரேஷனோட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே வைத்தியம் பண்ணுறது. எப்படின்னு கேட்டால் தலைவலிக்கு எந்த கஷாயம் போட்டு குடிக்கலாம், அப்புறம் நம்ம ஜலதோஷம் சொன்னால் ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு குடிக்கிறது, இப்படி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது. வெத்திலையில் நம்ம என்ன மாதிரி மருத்துவம் பண்ணலாம், துளசியில் என்ன மாதிரி மருத்துவம் பண்ணலாம், வீட்டில் வந்து இஞ்சி கஷாயம் எதுக்கெல்லாம் பயன்படும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது வந்து வாழ்க்கையில் தேவைப்படும். இல்லை நம்ம ஒவ்வொரு நாளுமே பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாட்டி வைத்தியத்தை நம்ம இந்த கலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக படித்தவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு மேல்தட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்போடு வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கலையில் வந்து அவ்வளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மேலே வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்மளை வந்து சுற்றி நிறைய பேர் வந்து ரசிக்கணும், நம்ம செய்கிறது சரின்னு சொல்லணும், நம்ம கூட பயணிக்கணும், நம்மளை வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வரலான்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த கலையில் நடக்கும். நம்ம வந்து ஜிம்முக்கெல்லாம் போகாமல் எந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடாம உடல் பயிற்சியிலேயே வந்து அந்த அளவுக்கு சரி பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு உண்டான நுணுக்கங்கள் இந்த கலையில் இருக்கு. இந்த கலையை பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் உள்ள ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அது என்னப்பா சும்மா சண்டை போடுறது, நேரம் போக்கு பண்ணுறது, ரவுடி பசங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த காலகட்டத்தை மாற்றி இதை ஒரு பாடத்திட்டமாக முறையாக நீங்கள் காலேஜ் படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா எவ்வளோ வேல்யூ இருக்குமோ, அதை எங்கெல்லாம் கொண்டு பதிவு பண்ணலாமோ, அது மூலமாக என்னென்ன வேலைகள் கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த கலையை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் இந்த வீடியோ பார்த்து கற்றுக்க வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆஃபர், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேஷ் அவார்டாக நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி. கிட்டத்தட்ட 1,30,000 ரூபா ஒரு கோர்ஸ், அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கேஷ் அவார்டு, இப்படி கிட்டத்தட்ட 2,30,000 ரூபா ஃப்ரீயாக அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவங்க அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு ரேலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் லெமோரியா செல்வன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்ம கலைகளின் ஆசான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். எளிமையாக சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் எங்களோட ஊர். அந்த தற்காப்பு கலைகளுக்கு எங்கள் ஊரில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் அடிமுறைன்னு சொல்லுவாங்க, சிலம்பம்னு சொல்லுவாங்க, நாட்டடின்னு சொல்லுவாங்க. இன்னும் பழைய ஆட்களில் கேட்டோம்னா சித்து விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் விளையாடிய விளையாட்டு அப்படின்ட்டு. அது ஒரு வட்டார சொல்லி எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு ஆசானுக்கு பேரை சொல்லி, இல்லைனா இந்த ஒரு ஆளுக்கு பேரை சொல்லி, அவர் சித்து விளையாட்டில் ரொம்ப பெரிய ஆளாங்கும் அப்படி சொல்லுவாங்க. இப்படி இந்த கலைக்கு வந்து வட்டார மொழிப்படி ஒரு 6-7 பெயர் இருக்குது. அதில் வர்மக்கலைன்னு சொன்னால் உலகம் முழுக்க தெரியும். அதை நான் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு ஒரு 13-14 வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எந்த ஆசான் சார்? கோணத்தில் இருந்து முருகேசன், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், அதில் கோணம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கோணத்துலேருந்து முருகேசன் ஒரு ஆசான், அவங்கள்ட்ட தான் நான் வந்து நிறைய நாள் படித்தது, நிறையா விஷயங்களை படித்தது. அப்புறம் 2வது இதை தொழில்முறையாக எடுத்து செய்ய ஆரம்பித்த பிறகு ஒரு சில ஆசான்கள்ட்ட தேடி கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நானப்பன் ஒரு ஆசான்ட்ட படித்தோம். அதுக்கடுத்தால கலரி செல்வராஜினி ஒரு ஆசான்ட்ட வந்து வேல்கம்பு வீச்சு முறை படித்தோம். அப்புறம் வர்மம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆசான்ட்ட படித்தேன். இப்படி நிறையா விஷயங்கள் நிறைய விஷயங்களை தேடி ஒரே ஆளாக நீங்கள் இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க சார்? இப்போ கரண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 700க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்ருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நேரடியாட்டம் வந்து 4000க்கு மேலே கற்றுருக்காங்க. இன்னும் ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா 25,000 மாணவர்களை நாங்கள் இந்த கலை மூலமாக டச் பண்ணியிருப்போம். அது கேம்பெல்லாம் நடத்துகிறோம். ஒரே நேரத்தில் 100 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கூல்லலாம் போகிறோம், 100 மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா ஒரு 25,000க்கு மேலே வரும். நல்லா கற்றுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து போனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 300 மாணவர்கள் அப்படி சொல்லலாம். 300 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன மாதிரி இந்த கலையை பற்றி சிந்திக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அடுத்தால கலையை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆசானாக நிற்கக்கூடிய அளவுக்கு உருவாகியிருப்பாங்க குறைஞ்ச காலகட்டங்களில்.
ஒரு 30-40 பேர் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த கலை மூலமாக. அதுவும் எனக்கு மாணவர்கள்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஓகேங்க சார். இந்த வர்ம கலைகளை பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையே இல்லாமல் நிறையா இருக்குது. நீங்கள் எத்தனை கலைகளை இப்போ சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். டாக்டர்லாம் வந்து அதிகமானதுனால காதுக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, மூக்குக்கு தனியான்னு ஒரு பேட்டர்ன் உருவாயிட்டுல. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் வேற, அடிமுறை வேற, களரி வேற, வர்மக்கலை வேற, வைத்தியம் வேற அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னாக பிரிஞ்சுட்டு காலத்தோட கட்டாயம். ஆனால் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை முதல்ல உடற்பயிற்சி, அதுக்கடுத்தால வந்து அடவுகள், நிலைகள் இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் போக போக உச்சகட்டம் வந்து வர்மம், வைத்தியம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம். இதுக்குள்ளே எல்லாமே எங்களுக்கு வந்துடும். நாங்கள் கற்றுக்கிட்ட முறையும் அப்படி தான். கடற்கரையில் பயிற்சி பண்ணணும், இல்லைனா ஊருக்குள்ளே பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல உடம்பை இரும்பாக்குறதுக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆக்குறதுக்கும் உண்டான எக்ஸசைஸ், அதுக்கடுத்தால நிலைகள், அதுக்கடுத்தால அடிமுறைன்னு சொல்லுவோம். அடிமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சுவடுகள்னு வரும், முதல்ல அடிமுறைன்னு வரும். அதுக்கடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா அடிமுறைக்கு அடுத்தால கைப்போர் முறைன்னு வரும். அதுக்கடுத்தால ஆயுத முறையில் ஒற்றை கத்தி, டபுள் கத்தி, அருவா, கண்ணங்கோடாலி அப்படின்னு சொல்லி அது போயிட்டு இருக்கோம். அதில் வந்து அந்த அருவா, கண்ணங்கோடாலி இதெல்லாம் போகும்போது வந்து களரி, வாழ்க்கையடையும் அதெல்லாம் வரும். சுருள் வாழ், உரிமை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம். அது முடிஞ்ச பிறகு பூட்டு பிரிவு, சங்கிலி தொடர் முறை இப்படிலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வர்மம் அதுக்குள்ளே வரும். எந்தெந்த வர்மத்தில் தாக்கும்போது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறது. வர்மத்தை கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு வரும்போது வைத்தியம் வரும். வைத்தியத்தை கொஞ்சம் நல்லா கற்றுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் செய்யக்கூடிய முறை வரும். இப்படி இது ஒரு உச்சக்கட்ட நிலை அப்படிங்கிறது ஒரு ஞான நிலைன்னு சொல்லலாம். அதில் நோக்கு உருவம்னு சொல்லுவாங்க. பார்வையாலே ஒரு ஆளை வீழ்த்துறது, பார்வையாலே ஒரு ஆளை வந்து காப்பாற்றுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம சித்தர்கள் ஞானிகள்லாம் செஞ்சுட்டு இருந்த பாதை இது. ஆரம்ப கட்டம் இதுதான். போக போக படிநிலை வந்து ஒரு 30 வருஷம் ஒரே இடத்துல நம்ம அந்த பயணிச்சுட்டு இருக்கோம்னா ஒரு ஞான நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இந்த இப்போ வர்ம கலைகளை கற்றுக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தற்காப்பு கலை அப்படின்னு அது ஒரு பேசிக் அடிப்படை மாதிரி. அப்போ தான் எப்படி நிற்கிறது, எப்படி நிமிர்றது இதெல்லாம் வரும். இது குழந்தையிலேருந்தே கற்றுக்கலாம். சரிங்களா? 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கற்றுக்கலாம். இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு அவ்வளவுக்கு டென்சிட்டி இருக்குது. ஆனால் இதை நல்லா கற்றுக்கணும், ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 13-14 வயசுலேருந்து ஒரு 23-24 வயசு வரைக்கும் இந்த ஏஜ் தான் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கக்கூடிய வயசு. இப்போ ஒரு 23 வயசில் இல்லைனா ஒரு 20 வயசில் வராங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு 3 வருஷம் இல்லைனா ஒரு 2 வருஷத்தில் நல்லா கற்றுக்க முடியும். இதே இது குழந்தையா வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 5-6 வருஷத்துக்கிட்ட ஆயிரும். குழந்தையானா எப்படி ஒரு 8 வயசுலேயே 10 வயசுலேயே வராங்கன்னா ஒரு 15 வயசு 18 வயசு வரைக்கும் அப்படி ஆயிரும். அவ்வளவுக்கு இந்த புரிஞ்சிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் உண்டான இது வர்றதுக்கு. இதே இது கொஞ்சம் சீனியராக வராங்க, எப்படி ஒரு 30 வயசு 40 வயசு இப்படிலாம் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இதில் வந்து முக்கியமான விஷயங்களை ஒரு வருஷத்துக்குள்ளே கற்றுக்கலாம். ஒரு வருஷத்தில் முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இருந்தாலும் அந்த இளமையிலேருந்தே கற்றுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் அவங்க உடம்புல இருக்காது. சார், இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயது வித்தியாசங்கள் நீங்கள் சொன்னீங்க கற்றுக்கலாம் அப்படின்றத. இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயது உடையவர்கள்லாம் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி வந்து எல்லா வயதுலையும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3ஆக பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். குழந்தைங்க, அப்புறம் இளைஞர்கள், கொஞ்சம் வயசுக்கு உண்டவங்க, 3 ஸ்டேஜ்லேயும் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்வம் காட்டுறதெல்லாம் வந்து இளைஞர்கள் தான். அவங்க தான் ஃபாஸ்ட்டாக கற்றுட்ருக்காங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு அதுதான் ஈஸியாக ஒட்டுது. சரிங்களா? பெரியவங்களும் கொஞ்சம் இருக்காங்க. பெரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு 50 வயசு 55 வயசு 60 வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்களும் கற்றுக்குறாங்க. சின்ன குழந்தைங்க நிறையா. சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பேரண்ட்ஸு சின்ன குழந்தைகள் அந்த நாலேஜ் இருக்குமோ என்னதோ தெரில, ஆனால் உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் இதை நம்ம குழந்தைங்க கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்து ஒரு 700 பேர் இருக்காங்க அப்படின்னா பெரியவங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க இந்த வர்மக்கலையெல்லாம் கற்றுக்கிறது. அதாவது ஒரு 50 வயசு 45 வயசுக்கு மேலே ஒரு 30 பேர் இருப்பாங்க. அதுக்கடுத்தால இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அவங்க நம்ம கலையை அடுத்தால ப்ரமோட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. மீதி எல்லாமே குழந்தைங்க தான். 700 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர்கிட்ட குழந்தைங்களாக தான் இருக்கும். ஓகே சார். இப்போது குழந்தைகள் 400 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்மக்கலைகள்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் நிறையா நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம வெள்ளைக்காரன்ட்டு ஆட்சி அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையை வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சிட்டாங்க. எங்கேயாவது தேடி தான் கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே நான் அந்த கலையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும்போது இதை மறைச்சி வச்சு தானே சொல்லிக் கொடுக்கணும், எதுக்கு நீங்கள் பப்ளிக் பிளேஸில் சொல்லிக் கொடுக்குறீங்க, இதில் ஒரு பெரிய இது வச்சு அடைங்க, இந்த இது வெளியே வந்து பார்த்தா தெரியாத மாதிரி பண்ணுங்கள், இப்படிலாம் வந்து பெரிய ஆசான்கள்லாம் என்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் அது ஏன் அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் வெளியில் யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க.
ஒருவேளை ரொம்ப புரட்சிவாதம் அப்படிலாம் கொஞ்சம் பேசுனாங்கன்னு சொன்னால் தூக்கிலே போட்டுருவாங்க. இல்லைனா கையை விட்டுறது, வர்மம்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களை கையை விட்டுறது, இந்த மாதிரிலாம் பெரிய அடக்குமுறை இருந்திருக்குது. இது முகலாயர்கள் ஆட்சி காலத்திலே தொடங்கி அடுத்தல வெள்ளைக்காரங்க ஆட்சியிலலாம் வந்து நிறையா இருந்திருக்குது. அப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு அடுக்கடுத்தாலும் இப்போ வந்து ஸ்கூல் காலேஜிலலாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, குழந்தைங்கள்லாம் வந்து கற்றுக்கக்கூடிய அளவுக்கு, பெண்கள் கல்யாணம் முடிஞ்சவங்கலாம் வந்து கற்றுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல எளிமையாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மாறிட்டுது. அதனால் முன்னாடி இருந்ததோட ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஓகோன்னு இருந்தது பழைய காலத்தில், இடையில இது காணாமல் போயிட்டுது. இப்போ வந்து நல்ல எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக வந்துட்டு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த கலைகளை கற்றுக்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 700 பேர்கிட்ட உங்கள்கிட்ட கற்றுட்டு இருக்கான்ற விஷயத்த சொன்னீங்க. இதற்கு எவ்வளோ செலவாகும் கற்றுக்கிறதுக்கு? இதில் 2-3 பேட்டர்னாக சொல்லாங்க. வந்து தங்கி கற்றுக்கிறது, சாப்பிட்றது, தங்குறது, இந்த கலையை கற்றுக்கிறது, அது ஒரு பேட்டர்ன். அதுக்கடுத்தால நாங்கள் ஸ்கூலு, காலேஜு, கிராமப்புறங்கள்லாம் போய் சொல்லிக் கொடுக்குறோம், அது ஒரு பேட்டர்ன். அதுக்கு ஒரு ஃபீஸு இந்த மாதிரி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீமில் ஜெரி பழத்தை சாப்பிட்றது மாதிரி முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லித்தாங்க, வர்மத்தை மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னு ஸ்பெஷல் கேம்ப், ஸ்பெஷல் கிளாஸ் போடுறோம். அதுக்கு ஒரு ஃபீஸ் வச்சுருக்கிறோம். இந்த 3ஐயும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு மாதம் வந்து 1000 ரூபா, 1500 இந்த மாதிரி ஸ்கூலு, காலேஜிலலாம் நாங்கள் ஃபீஸ் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் எங்கள்கிட்ட தங்கி வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக இது ஆரம்பத்துலேருந்து அத்தம் வரைக்கும் படிக்கணும், இதை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அடுத்த அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையும் சேர்த்து, புக்ஸு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்த்து 1,30,000 ரூபா பக்கத்தில் ஒரு வருஷத்துக்கு செலவாகுது. இது வந்து சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 60-70% போயிடும். நம்ம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப மலிவான விலையில 100 ரூபா, 120 ரூபாய்க்கு சாப்பாடை ஃபிக்ஸ் பண்ணா கூட மாதம் குறையாம 4000 சில்லற ரூபா வந்துடும். அதுவே வந்து 10 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, 12 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60,000 ரூபா அந்த இதுக்கே பெரிய செலவாயிரும். இது வந்து கட்டாயம் வேற தவிர்க்கவே முடியாதது. அப்புறம் கரண்ட் பில்லு, கடை வாடகைலாம் சொல்லி பார்க்கும்போது 1,30,000 ரூபா கிட்ட வந்துடுது. இதை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம், நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறோம். அதை நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆன்லைனில் கற்றுக்குறாங்க. அப்புறம் வந்து கேம்ப் மாதிரி வச்சு கற்றுக்குறாங்க. அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபீஸு செட் பண்ணுறது மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நபர்கள் வந்தாங்கன்னா அதில் செலவு கூடுதல் இருக்குது. நம்ம பயணம் பண்ணுறது, அங்கே போய் தங்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். கொஞ்சம் நிறைய நபர்கள் வந்தாங்க, கேம்புக்கு வந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு 1000 to 15,000 ரூபா வரைக்கும் ஃபீஸ் வச்சு அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்கள் கேம்ப் போட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுப்பீங்களா, இல்லை ஊருக்கு ஊர் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அந்த மாதிரி எதனா வச்சு கற்று தரீங்களா இந்த கலைகளை? இப்போ சென்னையை பொறுத்தளவுங்கய்யா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம். இன்னும் ஒரு 10 இடத்துக்கிட்ட சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். 13 இடத்துக்கிட்ட மொத்தத்திலே ஒரு 3 மாதத்தில் வைக்கணும், ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரியோ இல்லைனா எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, இல்லை அந்த கலையை சொல்லிக் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னு சொன்னால் அதுக்குண்டான கட்டுமானம் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 50% ஷேர் கொடுக்கறது மாதிரி உண்டான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இந்த வர்மக்கலையெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்க. இந்த வர்மக்கலைகளை எதற்காக இப்போ இளைஞர்கள்லாம் கற்றுக்கணும், அது மெயினாக சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த தற்காப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா 4 விதமாக நான் சொல்லுவேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனத்திலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அப்புறம் எதிர்பாராத விபத்துலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடியிலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது, அப்புறம் தான் எதிரித்தனம் தற்காத்துக்கிறது. சரிங்களா? இந்த சோம்பேறித்தனம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையை நல்லா செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸு, நம்மளோட அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தரும். அது ஒன்று முக்கியமான விஷயம். 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத விபத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அணில் வந்து மேலேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. அணில் தெரியும் தானே, அது ஒசரத்துலேருந்து கீழே விழுதுன்னா அடிபடாது, துள்ளி குதித்து ஓடி போயிடும். பூனை அந்த மாதிரி துள்ளி குதித்து ஓடி போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை படித்து வச்சுருக்குது. நம்ம கலைஞர் முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய மிருகங்கள்லேருந்து படித்ததுனால, வேட்டையாடக்கூடிய சமூகத்திலேருந்து வந்ததுனால நம்ம எதிர்பாராமல் கீழே விழுந்தோம்னா, இப்போ என்ன யாராவது வந்து தள்ளி விடுறாங்க, இல்லைனா நான் தவறி கீழே விழுறேன் அப்படின்னு சொன்னால் நான் இப்படி மலர்ந்து விழ மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் ஒரு காலை பின்னாடி வச்சு அப்படியே உடம்பை டேர்ன் பண்ணி அப்படி கையை கொண்டு ஊனிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை இவ்வளவு பேலன்ஸ் பண்ணால் கை வந்து அடி கொஞ்சம் தடுக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு மீறி ஒரு வெயிட் வந்துன்னு சொன்னால் அப்படியே கையை பந்து மாதிரி வச்சு ஊனி அப்படி ரோல் பண்ணி போகக்கூடிய ஒரு டெக்னிக் உண்டு. இப்போ நீங்கள் செய்யும்போதே நம்ம பசங்க பண்ணும்போதே நிறையா பார்த்துருக்கலாம். உருண்டு ரோல் பண்ணி எழும்புறது,
தவறி விழுந்தா எப்படி நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம், காலு கையை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இப்போ படிக்கட்டில் தவறி விழுந்தாலோ பாத்ரூமில் தவறி விழுந்தாலோ எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான உறுப்புகளில் அடிபடாமல் தலையில் கலைகளை வைத்தே உடம்பை பாதுகாத்துக்கொள்ளலாம். உடம்பை பாதுகாத்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான தற்காப்பு. எதிர்பாராத விபத்து நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு இதாகுதுன்னா நம்ம அதுக்கெல்லாம் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்க மாட்டோம். அது நமக்கே தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலிருந்து நம்மளை தப்பிக்கிறதுக்கு காத்துக்கக்கூடிய ஒரு இது வந்து நம்ம கலைக்குள்ளே இருக்குது. இது இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கியமான தேவை. சுறுசுறுப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை. அதுக்கு பிறகு இந்த விபத்துலேருந்து தற்காத்துக்கிறது. அப்புறம் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தானே எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். சிலவங்க மெத்த படித்த மேதாவிகளாக இருப்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, டாக்டரேட் முடிச்சிருப்பாங்க. ஆனால் காய்ச்சல் வந்து தலைவலி வந்தோ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ஒரு நல்ல விஷயங்கள் கூட நடக்காது. முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு அடிப்படையில் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களுக்கு உடலுக்காக வேண்டி எக்ஸசைஸ் பண்ணணும். 1 மணி நேரம் வேண்டாம், நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் கற்றுக்கிட்டு டெய்லி 10 நிமிஷமாவது இதை பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் எக்ஸசைஸோ ஜிம்முக்கோ ஏதாவது ஒன்று போனோம் தானே, ஒரு டான்ஸோ ஏதாவது ஒன்று. இதே மாதிரி இந்த கலை வந்து பாரம்பரியமாக உள்ளது. நீங்கள் ஜிம்மில் போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே 10 நிமிஷம் செஞ்சால் போதும். நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸோ எக்ஸசைஸோ யோகாவோ மணிக்கூர் கணக்கில் செய்கிறதுக்கு இங்கே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணிங்கன்னா அவ்வளோ அவுட்புட் தரும், அவ்வளோக்கு எனர்ஜியாக இருக்கும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வடிவம், நம்ம அழகு அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது நிறத்தில் கிடையாது, கலரில் கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும், நல்லா சிரிச்சுக்கிட்டு ஒரு 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 பிரகாசமாக இருக்கணும், நம்ம ஒரு பொலியோடு இருக்கணும். இந்த கலையை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பிரகாசமாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பு தான் அழகே. பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகங்களில் பார்த்தீங்கன்னா முயல் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அணில் அழகுன்னு சொல்லுவாங்க, குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காரணம் என்னென்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்காது, சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும், துளி 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 அங்கங்கே ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு வைப்ரேஷனோட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அழகு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு வைப்ரேஷனாக இருக்கும்போது நம்ம அழகாக இருப்போம். அதில் நம்ம உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சராக இருக்கும். இது எல்லாம் வந்து நம்ம கலையில் இருக்குது. நம்ம கலையை ஒரு ஆள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன அத்தனை விஷயமும் அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். அப்போ அழகு, ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, அதுக்கடுத்தால எதிர்பாராத விபத்தை வந்து தப்பிக்கிறது, இதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம செயினை யாரோ திடீர்னு பறிச்சுட்டு ஓடுறாங்க, அதெல்லாம் ரேர். இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்துக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எப்போமாவது எங்கேயோ ஒரு லட்சக்கணக்கில் ஒரு இடத்துல நடக்கக்கூடியது. அதுக்கும் நம்ம தயாராக இருக்கலாம். திடீர்னு யாராவது நம்மள்ட்ட வந்து சண்டைக்கு வராங்கன்னு சொன்னால் அப்படியே கையை மடக்கி பிடிச்சிட்டு ஒரு குத்து டிசிம்னு கொடுக்கலாம். அதுக்கு வந்து எப்போமாவது, அது இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லைன்னு தான் நான் நினைப்பேன். இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் தேவை தானே. முதல்ல சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, இதெல்லாம் தேவை தானே. இதுக்கு இந்த கலை வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி வைத்தியம் வர்மம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். இப்போ நான் சொன்னது பேசிக், முதல்ல சொன்னது பேசிக். கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் வர்மத்தை பற்றி அழகாக கற்றுக்கலாம். வர்மத்தை பற்றி கற்றுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த வர்மத்தில் இந்தந்த நோயை குணப்படுத்தலாம், இந்தந்த இதுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்ம சுரப்பிகளை சுரக்க வைக்கிறதுக்கு, ரத்தத்தை சீராக ஓட வைக்கிறதுக்கு அதுக்குண்டான தெரப்பி, மசாஜ், அப்புறம் தலைவலியை போக்க வைக்கக்கூடியது, கண் பார்வையை வந்து ஷார்ப்பாக மாற்றக்கூடியது, இதுக்கெல்லாம் வந்து சிகிச்சை முறை இருக்குது, வர்ம முறை இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே வைத்தியம் பண்ணுறது. எப்படின்னு கேட்டால் தலைவலிக்கு எந்த கஷாயம் போட்டு குடிக்கலாம், அப்புறம் நம்ம ஜலதோஷம்னு சொன்னால் ஒரு சுக்கு மல்லி காப்பி போட்டு குடிக்கிறது, இப்படி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது. வெத்திலையில் நம்ம என்ன மாதிரி மருத்துவம் பண்ணலாம், துளசியில் என்ன மாதிரி மருத்துவம் பண்ணலாம், வீட்டில் வந்து இஞ்சி கஷாயம் எதுக்கெல்லாம் பயன்படும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது வந்து வாழ்க்கையில் தேவைப்படும் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளுமே பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாட்டி வைத்தியத்தை நம்ம முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்திக்கிறதையும் செயல்படுத்துகிறதையும் வந்து ஒரு டாக்டர் லெவலுக்கு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்லாம் நம்ம வைத்தியர் தான், நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, மருந்து சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த படித்த ஆசான்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராமங்கள்லாம் பாருங்கள், அவங்க பெரிய பண்ணை வீட்டில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்கும், தோப்பு இருக்கும், துறவு இருக்கும், அவங்க பிள்ளைங்கள்லாம் டாக்டருக்கு படிப்பாங்க, அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரு வாழ்வியலை கொடுத்த ஒரு கலை இது. இந்த கலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முறையாக படித்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒரு மேல்தட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்போடு வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கலையில் வந்து அவ்வளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் மேலே வரணும் அப்படின்னு வச்சுங்களோம், நம்மளை வந்து சுற்றி நிறைய பேர் வந்து ரசிக்கணும், நம்ம செய்கிறது சரின்னு சொல்லணும், நம்ம கூடால பயணிக்கணும், நம்மளை வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் நம்ம சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வரலான்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே இந்த கலையில் நடக்கும். இப்போது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் கற்றுக்கலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு எதுனா இந்த வெயிட்டை எடை கம்மி பண்ணுறது, இல்லை குண்டாக இருக்கவங்க இந்த மாதிரிலாம் கற்றுக்கலாமா, இல்லை கம்மி பண்ணிட்டு தான் வந்து கற்றுக்கணுமா? இல்லை அப்படி இல்லைங்க. நீங்கள்
நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து அவங்க பயிற்சி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு அழகான கட்டுக்கோப்பான உடல்நிலைக்கு வந்துடுவாங்க. எங்கள்கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேர் வந்து ஒரே மாதத்தில் 5 கிலோ 4 கிலோ வெயிட் குறைஞ்சவங்கலாம் உண்டு. இப்போ 80 கிலோ வெயிட்டில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மாதம் இது பண்ணிட்டாங்கன்னா 15 கிலோ வெயிட் குறைஞ்சிடும் டக்குன்ட்டு. அதுதான் ஆரோக்கியம் கூட. இப்போ ஒரே மாதத்தில் 15 கிலோ குறைஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு அவங்க சிக்காயிருவாங்க, நார்மலாக நடக்க முடியாது. ஒரு 3 மாதம் அவங்க பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா 80 கிலோ இருக்கக்கூடியவங்க வந்து 15 கிலோ குறைஞ்சிருவாங்க. இந்த அளவுக்கு இந்த கலையில் வந்து நுணுக்கமான எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதுக்கு தரையடவுன் இருக்குது, கலரி ஒர்க் அவுட் இருக்குது, வசைவுகள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸசைஸோட முறை. நம்ம வந்து ஜிம்முக்கெல்லாம் போகாமல் எந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடாம உடல் பயிற்சியிலேயே வந்து அந்த அளவுக்கு சரி பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு உண்டான நுணுக்கங்கள் இந்த கலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரம புள்ளிகளை தூண்டுறது மூலமாக ஒரு சில மசாஜ் பண்ணுறது மூலமாட்டும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. அவங்க உடல் பயிற்சியும் பண்ணிக்கணும், இந்த மசாஜும் பண்ணிக்கணும். ஏன்னா முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நம்ம கலைக்குள்ளே வந்த உடனே ரொம்ப பருமுடலாக இருக்கக்கூடியவங்க டக்குனி பண்ணிக்கிட மாட்டாங்க எக்ஸசைஸ் எல்லாம். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி மசாஜ் இருக்குது, அதுக்குள்ளே பிசியோதெரப்பி இருக்குது, அதுக்குண்டான வர்ம சிகிச்சை முறை ஆக்டிவேஷன் பண்ணுறது இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுவாங்க. ஆனால் எதாக இருந்தாலும் 3 மாதம் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுக்கு ஆகும். ஆனால் ஒரு 15 நாள்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதத்தில் நல்ல ரிசல்ட் வந்துடும். ஓகே சார், இப்போ இருக்க இளைஞர்கள் இந்த கலைகளை ஃப்யூச்சரில் எப்படி பார்ப்பாங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் நல்லா ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க. ஐடி ஃபீல்டை விட்டே நிறையா பேர் வந்து இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு வராங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் இது வந்து டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக வரும். எல்லாமே ஸ்கூலு காலேஜிலலாம் இதில் ஒரு பாடத்திட்டமாட்டு கொண்டு வர்றது, தொழில் வாய்ப்பாக கொண்டு வர்றது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டே நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்பு இருக்குது. அதுக்கடுத்தால நம்ம பெண்கள்லாம் வந்து இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த கலையினால் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்களே 27 நாடுகளில் ஆன்லைன் மூலமாலாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். எல்லாருமே நல்லா ஆர்வமாக கற்றுக்குறாங்க. ஓகே சார், இந்த வர்ம கலைகளை பற்றி நிறைய விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டுங்க. இந்த வீடியோ மூலிமா இந்த வர்ம கலைகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கலையை மிக பெருசாக எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறோம். பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க மீடியாக்கள் வந்து பேசுகிறது மாதிரி 1,00,000 பேர்த்த ஒன்றா ஒரு இடத்துல திரட்டி வணக்கச்சுவடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கலையில் ஒரு முறை இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டர்னை பண்ணோடனே நம்ம கலையை பற்றி தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதை 1,00,000 பேர் ஒன்றா பண்ணுறது மாதிரி ஒரு கின்ன சாதனைக்கு திட்டமிட்டு இருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக மிகப்பெரிய ஆட்கள்லாம் கூப்பிடணும், நம்ம பிரதமரை கூப்பிடணும், முதல்வரை கூப்பிடணும், வேற இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி சான் வரைக்கும் கூப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் எங்களுக்கு ஆசை. அதுக்குண்டான வேலையை 1-2 நாளில் 3 வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம். 1,00,000 பேர்த்த ஒன்றா எப்படி திரட்டலாம், எல்லாத்துக்கும் எப்படி பயிற்சி கொடுக்கலாம், எப்படியெல்லாம் மேடை போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இஞ்சி பையாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை எங்களுக்கு. அதுக்கடுத்தால வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து முறையாக ஒரு கல்வி திட்டமாக கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் எவ்வளோ வெற்றி பெற்றிருங்க அப்படிங்கிற தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலையை ஒரு பாடத்திட்டமாக கொடுத்து சப்மிட் பண்ணி கல்லூரிக்கான அந்தஸ்து வாங்கியிருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் முதல் செமஸ்டரில் வந்து ஒரு 300 பேர் படித்தாங்க. 2வது செமஸ்டரில் ஒரு 400 சில்லற பேர் எக்ஸ்ட்ரா அடுத்தால ஜாயின் பண்ணாங்க. அதுக்கடுத்தால ஒரு 700 பேர்கிட்ட இப்போ அடுத்தால எழுத போகிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில் சேர்ந்து இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு டிகிரிக்கு நிகராக ஒரு பிஜி கோர்ஸ் அளவுக்கு வந்து நாங்கள் இதை கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கலையை பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் உள்ள ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, அது என்னப்பா சும்மா சண்டை போடுறது, நேரம் போக்கு பண்ணுறது, ரவுடி பசங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தை மாற்றி இதை ஒரு பாடத்திட்டமாக முறையாக நீங்கள் காலேஜ் படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா எவ்வளோ வேல்யூ இருக்குமோ அதை எங்கெல்லாம் கொண்டு பதிவு பண்ணலாமோ அது மூலமாக என்னென்ன வேலைகள் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த கலையை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் 90% வெற்றி பெற்றிருக்கோம். இனி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க 1% மட்டும்தான். அதுக்குண்டான அங்கீகாரம்லாம் வாங்கி முறையாக செஞ்சிட்ருக்குறோம். ஓகே சார், இந்த சேனலை பார்த்துட்டு இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட வந்துட்டு கற்றுக்கிட்டா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பீங்க? ஓகே, நாங்கள் சொல்லணும் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதை ரியல் ஒன் சேனல் மூலமாக சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து கற்றுக்க வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆஃபர், கிட்டத்தட்ட
ஒரு 2,30,000 ரூபா ஒருத்துள்ள ஒரு விஷயத்த நாங்கள் உங்களுக்கு செய்யலான் இருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த கலையை வந்து ஒரு வருஷம் தங்கி கற்றுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சாப்பிட்றது, தங்குறது, அப்புறம் இந்த கலையை கற்றுக்கிறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1,30,000 ரூபா செலவாகும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதை தாண்டி அவங்க அந்த கலையை எடுத்து ப்ரமோட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்க ஊர்லேயே ஒரு பயிற்சி களம் இல்லைனா ஒரு வைத்தியசாலை மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கு 1,00,000 ரூபா கேஷ் அவார்டாக நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி. கிட்டத்தட்ட 1,30,000 ரூபா ஒரு கோர்ஸு, அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா கேஷ் அவார்டு, இப்படி கிட்டத்தட்ட 2,30,000 ரூபா ஃப்ரீயாக அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவங்க அந்த கலையை கற்றுக்கிறதுக்கு முழு நேரமாக அவங்க தயாராக இருந்தால் மட்டுமே போதுமானது. அதுக்கு சின்ன சின்ன வரைமுறைகள் இருக்குது. 2-3 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்கணும். இந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மனநிலையும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முந்தி வரக்கூடிய ஒரு 15 பேர்த்துக்கு தான். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லை 7 நாள் 10 நாளைக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஆஃபர். ஏன்னா இது நெடுங்காலமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு நம்மகிட்ட இது கிடையாது. ஒரு 15 பேர்த்துக்கு இந்த ஆஃபர், முதல்ல வரக்கூடிய 15 பேர்த்துக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே சார், இந்த வர்ம கலைகளும் உங்கள் கனவுகளும் நிறைவேற இங்கே ரெயிலோன் சார்பாக வாழ்த்துக்கள். ரியலோன் சேனல் மூலமாட்டு இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாட்டு கூட நாங்கள் இதை நினச்சிக்கிறோம். நன்றி.